அப்போ ஆண்டவருடைய பாதுகாப்பு ஆசீர்வாதம் இருக்கணுமானா ஆண்டவருக்கு பிரியமான குடும்பமாக இருக்கணும்ல. அதனால தான் இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் உங்களுடைய வீட்டுக்குள்ளே ஒரு தெய்வ பிரசன்னமும் ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று ஜெபத்தோடு உங்களோடு பேசுகிறோம். ஆண்டவரை துதித்து பாடும்போது எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா? அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்புற அவங்களால உணர முடியுதா? என்னாலே உணர முடிகிறார். என்னை மறவாத ஒரு இயேசு எனக்கு இருக்கிறார். அதை நினைக்கும் போதே உள்ளத்தில் ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி சந்தோஷம் பொங்கணும் தெய்வ பிரசன்னத்தில். சரி, இன்னொரு பாடலை பாட போகிறோம். இயேசுவை போல் அழகுள்ள ஒரு யாரும் இப்பூவினில் இதுவரை நான் கண்டதில்லை. அவரை மாதிரி அழகுள்ளவனை பார்த்துருக்கீங்களா? அவர் 10,000 பேரில் சிறந்தவர். சாரோனின் ரோஜா, லீலி புஷ்பம், அவ்வளவு அழகானவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் சிலுவிலவு தொங்கும்போது தன் அழகெல்லாம் இழந்து நாம் பார்க்கும் பொழுது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை என்று சொல்லி ஏசாயா சொல்லுகிறார். அந்த அளவிற்கு அவருடைய உருவமே அடித்து நுறுக்கி மாற்றப்பட்டு விட்டார். ஏன் அப்படி அவர் அழகற்றவராக சிலுவையில் தொங்கினார்? நம்மை அழகுபடுத்தி பார்ப்பதற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டார். அந்த அன்பை நினைத்து நம்ம துதித்து பாடணும். உம்மை போல் அழகுள்ளவங்க யார் உண்டு ஆண்டவரே? ஆனால் எனக்காக உம்முடைய அழகையெல்லாம் இழந்து சிலுவையில் தொங்கி மறிச்சிங்களே, என்னை தூக்கி எடுப்பதற்காக என்னை ஆசீர்வதிக்க அதை நான் நினைக்கிறேன், உம்மை துதிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரை துதித்து பாட போகிறோம். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். மண்ணுக்காக, இந்த உலகத்துக்காக, உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்து உலகை செயல் மீது அன்பு கூர்ந்து மாணிக்கமாயிருக்கிறேன் இயேசுவை நான் விட்டுவிட மாட்டேன். அவர் தான் எனக்கு முக்கியம். இந்த உலக சிற்றின்பங்கள், உலகத்தின் மேன்மைகள், உலகத்தின் வாழ்க்கையெல்லாம் கொஞ்ச நாட்கள் தான். 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம், அவ்வளோதானே ஒரு வாழ்க்கை. ஆனால் இயேசுவோடு வாழப்போதான் நித்தியமான வாழ்க்கை, அழியாத ஒரு வாழ்க்கை. அதை குறித்த சிந்தை தான் நமக்குள்ள அதிகமாக இருக்கணும். பெரும்பாலும் உலக காரியத்துக்கு தான் அதிகமாக நம்ம ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய காரியத்துக்கு நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். சரியா? சரி, இப்போ உங்களுடைய குடும்பத்தை குறித்து ஆண்டவர் அக்கறை உள்ளவராக உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். வேத புஸ்தகத்தில் குடும்பங்களுக்கான அருமையான காரியங்கள் 128ஆம் சங்கீதத்திலே நம்ம வாசிக்கிறோம். 3வது வசனத்தில், உன் மனைவி உன் வீட்டு ஓரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அப்போ ஒரு குடும்பம்னு வரும்போது கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் வராங்கல்ல. சில குடும்பத்தில் பெரியவங்க, அப்பா அம்மா, மாமனார் மாமியார் இவங்களும் கூட இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு குடும்பம்னு வரும்போது ஒரு பெரிய ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியம், அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குள்ள ஒரு மனம், அன்பு, ஐக்கியம் இருந்தால் தான் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்க முடியும். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், 2 பேரும் பேசி கொள்வதில்லை. மாமியார் ஒரு பக்கம், மருமகள் ஒரு பக்கம், 2 பேரும் பேசி கொள்வது இல்லை. அந்த வீட்டுக்குள்ள எப்படி நிம்மதி இருக்கும், சமாதானம் இருக்குன்னு யோசித்து பாருங்கள். எல்லாமே பாதிக்கப்படும். அப்போ ஆண்டவர் ஒரு முழு குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதில் பெண்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது, ஆண்களுக்கு ஒரு பங்கு வேலை இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கணும். அப்போ கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். அப்போ உன்னுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தில் என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய மனைவி உன் வீட்டு ஓரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். இது ரொம்ப முக்கியம். இஸ்ரவேல் தேசத்தில் இந்த ஒலிவ மரம், அத்தி மரம், திராட்சை, இந்த 3மே ரொம்ப பிரசித்தி பெற்றது. 3 ஒவ்வொரு காரியத்தை அது குறிக்கும். அது மாதிரி ஒவ்வொரு காரியத்தை அது வெளிப்படுத்தும். இந்த திராட்சை என்பது குடும்ப வாழ்க்கையை குறிக்கக்கூடியது. அதனால் நீங்கள் இஸ்ரவேல் தேசம் இன்றைக்கு போனால் கூட கிட்டத்தட்ட எல்லா வீடுகளுக்கு முன்னால் திராட்சை செடி வச்சுருப்பாங்க. அந்த வீட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னால் திராட்சை செடி இருக்கும், அப்படியே படர விட்டுருப்பாங்க. பெரும்பாலும் எல்லா வீடுகள்லேயும் நான் பார்த்துருக்குறேன். பெரிய வீடுகளானாலும் சின்ன வீடுகளானாலும், பெரிய கேம்பஸுக்குள்ளே இருக்கிற பெரிய வீடானா கூட வீட்டுக்கு முன்னால் இந்த முன்பகுதியில் அந்த திராட்சை, அந்த போர்ட்டிகோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி திராட்சை அப்படி படர விட்டுருப்பாங்க. சீசனுக்கு போனீங்கன்னா அப்படியே கொலையாக திராட்சை பழம் தொங்கும். சில சமயம் பார்த்தா பழுத்து இருக்கும், நல்லா அந்த கருப்பாக பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஒரு வீட்டுக்கு முன்னால் திராட்சை செடி அப்படி.
அப்போ ஆண்டவர் சொல்றார், உன் மனைவியின் வீட்டுரங்களில் இந்த மாதிரி திராட்சை கொடியை போல இருப்பாள்னு சொல்லி. அப்போ யாராவது யூத மக்களுக்கு வீட்டுக்கு விருந்துக்கு வந்துட்டா, அவங்க வந்து உட்கார்ந்து அந்த சீசனுக்கு திராட்சை பழ கொலைகள் தொங்குனா அதை கட் பண்ணி கொண்டு வந்து அதை கழுவி சுத்தம் பண்ணி சுத்தமான திராட்சை ரசம் எடுத்து அந்த ஜூஸை கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். தன்னுடைய வீட்டுக்கு முன்னால் இருக்கிற அந்த திராட்சை செடியில் பழுத்த பழத்திலிருந்து. அதனால சொல்லாங்க, வீட்டுக்கு வரவங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை. அதே மாதிரி ஒரு மனைவி இருக்கணும், உன்னுடைய மனைவியை நான் அப்படி ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ மனைவி மாறி குறித்து தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு? உங்கள் வீட்டில் ஒரு திராட்சை கொடியை போல நீங்கள் இருக்கணும். அதாவது பழம் கொடுக்கிற காய்க்கிற திராட்சை கொடியாக இருக்கணும். அப்போ 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, அதில் வந்து பழமே வருவதில்லை, அது வந்து பூ வருவதில்லை, காய் வருவதில்லை, அதுக்கு ஒரு அறிகுறியே தெரியல அப்படின்னு சொன்னால் இது எதுக்கு வேஸ்ட்டாக நிற்குது, அதை வெட்டி போட்டுடலாம் அப்படி தான் நினைப்பாங்க. அப்போ அது பலன் கொடுக்கணும், கனி கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்போ மனைவியானவள் கனி கொடுக்கிறவளாக இருக்கணும். அப்போ தான் அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். அப்போ என்ன கனி கொடுக்கிறவங்களா இருக்கணும்? வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து விலையுயர்ந்த வஸ்திரத்தை உடுத்து கொள்ளுதலாகிய இந்த புறம்பான அலங்கரிப்பு அது உங்களுக்கு அலங்காரமாயிராமல் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அப்போ ஒரு மனைவியினுடைய சுபாவம் குணம் எப்படி இருக்கணும் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறாரு. அதற்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ளணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் கனி கொடுக்கிறவங்களாம் இருக்க முடியும். கனி இல்லைன்னா ஆண்டவரே வெட்டி போட சொல்கிறார்ல. அப்போ உங்களுடைய வாழ்க்கை கனி கொடுக்கிறதா? என்ன கனி கொடுக்கணும்? சாந்தமுள்ள ஒரு ஆவி, சாந்த குணம். நம்ம வாசிக்கிற கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இச்சையடக்கம், நற்குணம் அப்படின்னு வாசிக்கிறதில்ல. 9 ஆவிக்குரிய அந்த கனி, 9 சுபாவங்கள் இது நமக்குள்ளே இருக்கணும். அதான் கனி கொடுக்கிறவர்கள். சாந்தமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், சத்தம் அதிகமாக வரக்கூடாது, அமைதியாக பேசணும். இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி கனி கொடுக்கிற ஒரு சுபாவம் இருக்கணும். அது ரொம்ப அவசியம். ஆண்டவர் வந்து அவருக்கு மனைவி அப்படி இருக்கணும்னு பைபிள் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ அவருடைய மனைவிக்கு இந்த மாதிரி சுபாவங்கள் இருந்தாலே உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் சரியாக கட்டி எழுப்ப முடியும். நீங்கள் கோவப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு எப்போவுமே எரிச்சலாக இருந்துக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் புருஷனை சந்தேகப்படுறது, பிள்ளைகளை திட்டுறது, அப்போ வீடு நரகமாய் மாறிவிடும். அப்படி இருக்கக்கூடாது. கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஒரு திராட்சை கொடி எப்படி கனி கொடுக்குதோ அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். சில கணவன்மார்கள் வந்து சொல்லுவாங்க, ஐயா என் வாழ்க்கை இவ்வளோ நல்லா இருக்க காரணம் என் மனைவி தான். நான் வந்து ஒரு மாதிரி முரட்டாட்டமுள்ள ஆள், என் சுபாவெல்லாம் ஒரு மாதிரி எங்கள் அம்மாவே பயப்படுவாங்க. ஆனால் என் மனைவி வந்த பிறகு அவளுடைய சாந்தம், அவளுடைய அமைதி, அவளுடைய பொறுமை, நான் திட்டுனா கூட அமைதியாக நிற்பா, பதில் பேச மாட்டான். பதில் பேசாமல் இருந்தால் அதுக்கும் சில சமயம் ஓங்கி திட்டுவேன், அதுக்கும் அமைதியாக இருப்பாள். எதுக்காவது என்னை கோவப்படுறானு பார்த்தா எனக்கு எல்லாம் சமைச்சு அன்பாக கொண்டு வந்து தருகிறான். என்னை வந்து கோவப்பட்டு இவன் சாப்பாடு அவனுக்கு பொங்கி தர முடியாதுன்னு நினைக்கல, என்னை வந்து கவனித்து கொள்ளுகிறான். அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட சுபாவங்கள் என்னை உடைத்தது. என் மனைவிக்கு எவ்வளோ நல்ல குணம் இருக்குது, நான் அப்படி இல்லையே. அப்போ அவன் ஆண்டவரோடு இருக்கிறதுனால அந்த சுபாவம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அப்படி சொல்லுகிற கணவன்மார்களை என் ஊழிய பாதையில் நான் சந்தித்திருக்கிறேன். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கூட நடந்திருக்கும். உங்கள் குணம், உங்களுடைய சுபாவம், உங்களுடைய சாந்தம் இதை பார்த்து உங்களுடைய கணவர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாம் வந்து கனி கொடுக்கிற ஒரு திராட்சை கொடியை போல இருக்கணும். அதான் ஆண்டவருடைய விருப்பம். ஒருவேளை இதுவரைக்கும் அப்படி கனி கொடுக்கலன்னா இன்றைக்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவரே நான் கனி கொடுக்கிற திராட்சை கொடியாக இருக்கணும். என் வீட்டில் உள்ளவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாது, நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். நான் அவங்களை பயமுறுத்துறவங்களாக இருக்கக்கூடாது, அவங்களை ஆதரித்து நடத்துகிறவளாக இருக்கணும் அப்படின்னு ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது வீட்டுக்குள்ளே பெரிய மாற்றம் உண்டாகும். ஆவியானவர் இந்த மாற்றத்தை உண்டாக்குவார். அதுக்கு தான் உங்களோடு இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார்.
அப்போ இன்றைக்கு ஆண்டோடைய கையில் ஒப்பு கொடுக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், ஆண்டவரே நான் என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற கனி கொடுக்கிறதற்கு என்னை ஆசீர்வதித்து நான் கனி கொடுக்கிற திராட்சை கொடியாக இருக்கணும். என் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் நான் ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கணும். திராட்சை ரசம் ஒரு மன மகிழ்ச்சியை உண்டாக்கும். பார்க்குறல்ல, அப்போ எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் நான் சந்தோஷமாக வச்சுருக்கணும். என் நிமித்தம் என் கணவர் சந்தோஷப்படணும், பிள்ளைகள் சந்தோஷப்படணும், என் மாமனார் மாமியார் சந்தோஷப்படணும், நாங்கள் இதனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோன்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ளணும். இப்போ அப்படி இருக்குதா? இல்லை சண்டை போடுறீங்கல்ல, நான் வர முடியாது உங்கள் வீட்டுக்கு, நீங்கள் வேணா போயிட்டு வாங்க அப்படின்னு மூஞ்சியை திருப்பிக்கிட்டு இருக்கிறோம்ல. அதனால் அவர் சொல்கிறார், நான் எங்கள் வீட்டில் உங்கள்கிட்ட கேட்டால் என்ன பதில் சொல்கிறாரு? என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, நான் வர முடியாது. இந்த மாதிரி இருந்தால் குடும்ப உறவுகள் பாதிக்கப்பட்டு அன்பு பாதிக்கப்படும். அப்படி இல்லாதபடி விட்டு கொடுத்து நம்ம போகும்போது அந்த குடும்பத்தில் அன்பு ஐக்கியம் நிலைத்திருக்கும், கர்த்தருடைய ஆசீர்வாதமும் நிலைத்திருக்கும். அதனால் இந்த நாள் ஆண்டோடு பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை ஒரு கனிதரும் திராட்சை செடியாக என்னை மாற்றுங்க. நான் கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு பெண், ஒரு மனைவி எப்படி இருப்பாளோ அப்படி இருக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்து மகிழ பண்ணுவார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படியே முழங்கால் படியிடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்கு என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணுமோ அதை முன்னிறுத்தி ஜெபிக்கணும். ஆனால் அதுக்கு முன்னால் உங்கள் கிராமம், உங்களுடைய ஊர், உங்கள் பட்டணம், உங்களுடைய தேசம், அதில் இந்த மாதிரி ரட்சிப்பு உண்டாகணும். குடும்பங்கள் எல்லாம் இயேசுக்கு சாட்சியாக மாறணும். எழுப்புதல் உண்டாகணும். மனைவிமாரெலாம் வேதத்தில் சொல்லப்பட்டபடி மாறணும். கணவன்மார்களெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டபடி அவனுடைய வாழ்க்கை முறை இருக்கணும். அந்த ஒரு எழுப்புதல் எல்லா வீட்டுக்குள்ளே வரணும். குடும்பத்தில் காணப்படுகிற சமாதான குறைவுகள், ஆசீர்வாத குறைவுகள் எல்லாம் ஒழிந்து போகணும். எல்லா குடும்பத்தில் ரட்சிப்பின் சந்தோஷமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற மன மகிழ்ச்சி வரணும். நம்ம ஜெபிச்சா கர்த்தர் அப்படியே செய்வா. உங்களுக்கு தெரிந்த குடும்பம், உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, கூட வந்து பணி செய்கிறவங்க, படிக்கிறவங்க, தெரிஞ்சவங்க எல்லாரையும் கண் முன்னால் நிறுத்தி அந்த குடும்பத்துக்காகலாம் ஜெபம் பண்ணுங்க. அப்படியே கண்களை மூடி வலதுகரம் உயர்த்தி, ஆண்டவரே எல்லா குடும்பங்களும் ரட்சிக்கப்படணும், குடும்பங்கள் குட்டி மோட்சமாக மாறணும், கணவன்மார்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி ஒரு கணவனாக வாழணும், ஒரு மனைவிமார்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி கனி தருகிற திராட்சை கொடியை போல் இருக்கணும். அப்படி நீங்கள் ஆசீர்வதிங்க. எங்கள் தெருவில் இருக்கிற எல்லா குடும்பத்திலும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வரணும். குடும்பங்களுக்குள்ளே மன மகிழ்ச்சி வரணும். குடும்பத்தின் ரட்சிப்பை தடை பண்ணுகிற ஆவிகள் விலகட்டும். எங்கள் தெருவே மகிழ்ந்து களி கூறும்படி எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு எல்லா வீட்டுக்குள்ளும் இயேசு இருக்கிறார் என்ற அனுபவம் உண்டாகணும். ஆண்டவரே, நாங்கள் வேலை செய்கிற இடத்துல, என்னுடைய ஆஃபீஸில், என்னுடைய ஃபேக்ட்ரியில், படிக்கிற இடத்துல, என்னுடைய நண்பர்கள், சிநேகிதிகள் எல்லாரும் இந்த ரட்சிப்புக்குள்ளே வரணும், இந்த சந்தோஷத்துக்குள்ளே வரணும். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் ஜெபிக்கிறேன். என் தேச மக்கள் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறேன். சத்தியத்தை அறிய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா குடும்பங்களுக்குள்ளே ரட்சிப்பின் சந்தோஷம் மன மகிழ்ச்சி உண்டாகட்டும். குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். சமாதானத்தை கட்டளையிடும். ஒரு மனமற்ற தன்மைகள் எல்லாம் விலகட்டும். கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உறவுகள் சீர்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாற்றம் வரட்டும். நீர் அப்படி செய்கிறீர். அந்த எழுப்புதலை கட்டளை இடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தகப்பனை, இங்கே சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் இப்படி மாறணும். எல்லா குடும்பத்துக்குள்ள இந்த தேவ சமாதான ஆசீர்வாதமும் சாட்சியின் வாழ்க்கை வரணும். ஆண்டவர், இந்த அபிஷேகத்தை எங்களுடைய சபையில் ஊற்றுங்க. எங்கள் பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்க. ஆண்டவரே, எங்களுடைய சபையில் இருக்கிற நடக்கிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். சுற்று வட்டார கிராமங்கள் மக்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்ல பயன்படுத்துங்க. எங்களை நீர் உபயோகப்படுத்த எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் தகப்பனே, நீர் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன், எங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவன். இதோ உம்முடைய பாதபடியில் வைத்திருக்கிற எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். கடன் கொடுக்கிறவர்களாக எங்களை ஆசீர்வதியும். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற வாக்கின்படி என் குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். சத்தியத்தை அறிகிற அறிவு அடையணும். அதற்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். ஒரு ஆவிக்குரிய மாற்றம் எங்கள் வீட்டுக்குள்ளே உண்டாகணும். எழுப்புதல் எங்கள் வீட்டுக்குள்ளே உண்டாகணும்.
உண்டாகணும். கர்த்தர் அதை செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை எல்லா இடத்திலும் பலமாய் இறங்க, முக்கியமாக எங்கள் வீட்டில் உம்முடைய பிரசன்னை இருந்து கொண்டே இருக்கணும். இந்த தேவைகளை சந்தியும், இந்த தடைகளை மாற்றும், இந்த காரியத்தில் அற்புதம் செய்த மகள பண்ணும். அன்று வெகு நாட்கள் தடையாயிருக்கிற காரியத்தில் மாற்றி அற்புதம் செய்த மகள பண்ணும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும், இந்த நன்மைகள் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.